சிருஷ்டி. அந்த தலை சுண்டு வரலாம் இருக்குட்டு. ஆமாம்மா, அது அச்ச மாதம் தான் புரட்டாசி மாதம். சரி, அந்த மாதம் நம்ம இந்து மக்கள் கல்யாணம் சம்பிரதாயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிரம்மனுடைய முடியற்ற மாதம் என்று ஒரு பெயர். அன்னையிலிருந்து சிவனுக்கு சித்தப்பிரபை கிறுக்காயிற்று. யோ, எனக்கு வரம் தரும்போது அப்படியே அழகா சிரிச்சுக்கிட்டே வரத்தை கொடுத்தாருங்க. சிரிச்சுக்கிட்டே வரம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா சீரியஸா இருக்கிறது பார்த்திருக்கியா? சீரியஸா இருக்கும் போது பார்க்கல. ஆமா, பொண்டாட்டி பார்த்து புருஷன் சிரிச்சா கிறுக்குதான். வாணி என்ன, நம்ம பொண்டாட்டியை பார்த்து சிரிக்கிற புருஷன் எல்லாம் இருக்கா? ஆமா, அவளும் திருக்கலையா இருக்கு. திருக்கலதான் இருக்கு. அவளும் லோ லோன்னு அப்படியா? ஆமா, பின்னாடி இருக்க என்ன அதான் இருக்கு. பித்தை ஏறி போய் இருக்காய். வான் புருஷனை நீ பார்த்து அது வரும்போது தேசியவளையில என்ன பார்த்து சிரிச்சுட்டு என்ன இருந்தாரு. அப்ப வீட்டுக்கு போகணும்னா அவரு நேரே சேர்மன் கோயில்ல இருப்பாரு. அப்படியா? கிறுக்கு முத்துனா அங்கதான் போவாங்க. அது கண்டிப்பா அங்கதான் கூட்டு போனோம். ஆனா சும்மா கொண்டு கட்ட முடியாத வர ஏன் சங்கிலி போட்டு கட்டு. அப்படியா? அம்மா எல்லாம் அங்கிட்டு வந்துருவாரு. என்ன சங்கிலி போகும்போது வாங்கிட்டு போயிடுறேன். ஏக்கு கட்டுறதுக்கு தான் வரதுக்கு இதெல்லாம் புருஷரை கட்டணும்னு சொன்ன ஒரே ஆளு வாட்டான். அவரை கிறுக்கானவரும் அவர் அங்கதானே கொண்டு கட்ட முடியும். ஏறா ரொம்ப கிருஷ்ணவளையிலிருந்து ஏறலாம் ரொம்ப வள்ளி. நேரே ஊவரி பக்கத்துல அந்தோனியார் இருக்காருல, அங்கோண்டு கட்டி போடு. அங்கோண்டு ஏற்கனவே நிறைய கட்டி போட்டுருக்கு. போ, அதோட சேர்த்து கட்டி போட்டுறேன். அடியே வைத்தியம் முத்திட்டுனா அதைத்தான் பண்ண முடியும். இவர் ஒரு பித்தன் பேய்கன் என்று சொல்கிறார் நாரதர். நாரதர் கலகத்தை முட்டுறாரு. பாருப்பா, நான் பொய்யுரை சொல்லவில்லை. உண்மையே சிவனுக்கு சித்தப்பிரமை வரும். அப்படியா? நீ அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது வர வாங்கினான்னு வச்சுக்க. தந்தேன் தந்தேன் பாரு. அள்ளி தந்தாரு. நீ என்ன வர வாங்கினாய்? என் தூண்டு விரல் இத வச்சு தலையை 3 நேரம் சுத்திட்டு எதிரியாரோ அவர்கள் சிரசுக்கு நேரம் நீட்டினா தலையை அருந்து போகணும்னு வரத்தை கேட்டேன். அவர் தந்தேன்னு தந்துட்டாங்க. அந்த வரத்தை தான் வாங்கிட்டு வந்தேன். தந்தேன்னு தந்திருக்கா, நீ வந்தேன்னு வந்திருக்கா? ஆமா. அப்படி இருந்தால் உன் நாட்டில் போய் இந்த விரலை நீட்டு. தலை அருந்துச்சுன்னா உன வச்சு, தலை அருந்து விழலன்னா வரத்த பொடியான்னு கேளு. ஏன் அங்க பகவான்கிட்ட போய் கேட்க சொல்றீரு? சிவன் கிட்ட போய் கேட்பதை விட உம்மா தலைக்கு குறி வச்சு பாக்குறேன். என் தலைய? ஆமா, என் தலையா இருந்தா நயா பைசா கூட உனக்கு கிடைக்காது. இல்லைங்க, தலைதான் சட்டிங்க தலை. ஆனா கல்ல விலைக்கு வித்தாலும் 65 லட்சம் ரூபா தேரும். பார்த்துடுங்க அண்ணன் மாற தம்பி மாற 65 லட்சத்துக்கு குறி வச்சுட்டா. ஆமா, நீ கலந்து காமிக்கு. அவங்க ஒன்னும் போடலையோ? போடாத வர பயம் இல்லை. நாங்கெல்லாம் ஒரிஜினல் போட மாட்டாடி. அவன் எல்லாம் டூப்ளிகேட்டு. எல்லாம் 1,000 ரூபா கொட்டையை போட்டு ஆடிக்கலை. நீ அப்படி சொல்லிடுவான்னு உத்தராஜ கொட்டை பட்டி இல்ல. நல்லது. பித்தன் பேகன் என்று சொல்லி பேசுகிறார் நாரதர். சரி, அரக்கனுக்கு மைண்டே மாறுது. என்ன இவர் இப்போ உளறிட்டு இருக்காரு? ஆமாம்மா, நம்ம ஒரு பித்தனா? அதானே. சரி, ஏன் கழுத்து குறி வச்சு ஏன் தலையறுத்து நீ வேஸ்டா போகாத. நேர கைலாயத்துக்கு போ. சிவன் கழுத்தில் குறிவை எந்த திட்டியவரத்தில் கூர்மைவார் என்று சொல்லி கல்லறைக்கும் திசை திருப்பி விட்டான். அப்படி நாரதர் சொல்வது கலகம் என்று உணராத வல்லறைக்கு ஓடி வருகிறார். பித்தனவர் தந்தவரம் பொய்வரமோ மெய்வரமோ அவர் தந்த வரத்தை அவரிடத்தில் சோதிக்க வேண்டும் என்று விரலையை அசைக்கிறான். யார் யார் ஓடுகிறார்? தானவர் ஓட்டினார். தானவர் ஓட்டினார்.
குபேரன் பணமுட்டையை கொண்டுட்டு ஓடினாரா போட்டுட்டு ஓடிட்டார். எல்லாரும் ஓடிட்டாங்க, பணம் மூட்டை கொண்டே வைத்தார். அதே அப்பா. எல்லோரும் ஓட ஆமாப்பா. எல்லைக்கல்லு மாதிரி சிவன் உட்கார்ந்து இருக்கிறார். அதானே. அப்ப நினைக்கிறேன் அரைத்தன் எல்லாரும் ஓடுனாங்க. ஆமாப்பா. எல்லோரும் நமக்கு அடியவர்கள். சரி. இந்த சிவனியன் ஓடவில்லை. அவர் தானே எல்லக்கல் மாதிரி இருக்காரு. அவர் கழுத்துக்கு குறி வைக்க வேண்டும் என்று ஓடோடி வருகிறார். வந்து பார்த்தான் அந்த பிரம்மராட்சனாகி வல்லரக்கன். சரி. அவருடைய கழுத்துக்கே குறி வைத்தான். எட்டி பார்த்தால் எரிந்து கரிந்து சாம்பலாகி விடுவான். சரி. ஆனால் நாம் கொல்லலாமா பக்தனை? கொல்லக்கூடாது. கூடாது கூடாது. வரத்தை கொடுக்க வேண்டியது நமது கடமை, அழிக்கக்கூடிய கடமை நமது கடமை அல்ல என்று நினைத்தார் அந்த சிவபெருமான். ஆனாலும் இவனை சேர்க்க வேண்டிய இடம் வேறு என்று நினைத்து எங்கே வர வேண்டும் என்று நினைக்கிறார் தெரியுமா? கள்ளக்கண்ணன் கபடக்கண்ணன் நமோ நாராயணன் அவர்தான் அழிக்கும் கர்த்தா, அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார். இன்றைக்கு நமது சங்கடாக்கார சுவாமி திருக்கோவிலில்